ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னல் முறையில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தட் தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போவோம். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மண் சட்டியை வச்சு சட்டி காஞ்சோடனே அதில் ஒரு 100 மில்லி ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த ஆயில் காஞ்சோடனே சோம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்குவோம். நல்லா பொரியுது. இப்போ கருவேப்பிலையும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 10 பல்லு நசுக்கின பூண்டை சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு இஞ்சி சேர்க்கக்கூடாது. இஞ்சி சேர்த்தோம்னா அது ஆட்டுக்கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும். அதனால் இதுக்கு பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பழுத்த தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். அப்படியே நல்லா 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். நாட்டுக்கோழி பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நாட்டுக்கோழி முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். உப்பை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்குவோம். நாட்டுக்கோழி கறி முழுமையாக வதங்கிடுச்சு. இப்போ 6 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நம்ம குழந்தைங்களுக்காக மெயினாக செய்கிறதுனால நான் மிளகாத்தூளை கம்மியாக தான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்குவோம். மிளகாத்தூள் மல்லித்தூளோட இந்த நாட்டுக்கோழி கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இதை அப்படியே நல்லா கிளறி விட்டு வச்சுடுவோம். மூடியை போட்டு வேக விட்டுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மூடி தேங்காய் திருவி, அது கூட 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கசகசா எல்லாம் சேர்த்து வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த நாட்டுக்கோழி கறி நல்லா வேகட்டும். நான் மூடியை போட்டு மூடிட்டேன். தேங்காய் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா வேக விட்டுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி கறி சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம்.
நான் தேங்காயை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நறுக்கி வச்ச மல்லித்தழையை சேர்த்துக்குவோம். மறுபடியும் ஒரு தடவை கிளறிக்குவோம். நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி கறி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை.